நீர், ரத்தம், நெருப்பு, தீ இல்லை என்று கேட்கலாம். 98.4 வெப்பம் குறைந்தால் கூடினால் தீங்கு என்ன ஆகிறது? என் உடல் மண், என் ரத்தம் நீர், 98.4 என்னுடைய தீ வெப்பம், வாயு, பிராணவாயு, நான் மூச்சு விடுவதே பிராணவாயு. வாயு இல்லை என்றால் நான் இல்லை. ஆகாயம், வெற்றிடம், வெற்றிடம் மூக்கிலிருந்து, காதிலிருந்து, இதயத்திலிருந்து எல்லா இடத்திலும் வெற்றிடம் இருக்கிறது. வெற்றிடம் இல்லை என்றால் இறக்க நேர்வு. இங்கேயும் ஒரு வெற்றிடம் அடைவிட்டால் மூக்கை அடைத்துக் கொண்டு வெற்றிடம் என்றால் இறக்க நேர்வு. அப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. பஞ்சபூதம் அண்டத்திலும் உள்ளது, பஞ்சபூதம் பிண்டத்திலும் உள்ளது. நானே கடவுள். தவறு. நானே கடவுள் இல்லை, நானும் கடவுள். நானே கடவுள் இல்லை, நானும் கடவுள். நீயும் கடவுள், அவனும் கடவுள். அத்தனையும் கடவுள். நாயும் கடவுள், பன்றியும் கடவுள், பசுவும் கடவுள். அத்தனையும் கடவுள். என் கண்ணிற்கு அத்தனை உயிர்களும் பஞ்சபூதமாக தெரிகிறது. என் மனதிற்கு அத்தனை சிவனாக தெரிகிறது. நான் எங்கெங்கெல்லாம் காண்கிறேனோ அங்கெல்லாம் சிவனையே காண்கிறேன், பஞ்சபூதத்தையே காண்கிறேன். நான் அது என்ற பேதம் என்னிடம் இல்லை. நானே அது, அதுவே நான். என்னிடம் உள்ள பஞ்சபூதம் நாயிடம் இருக்கிறது, பன்றியிடம் இருக்கிறது, பசுவிடம் இருக்கிறது. அதே பஞ்சபூதம் என்னிடம் இருக்கிறது. இது நான் என்று விழித்து, நான் என்ற அகந்தை விழுந்து, நான் பஞ்சபூதம், நானும் பஞ்சபூதம், நானும் கடவுள் என்று மாறினோம். நான் என்ற அகந்தை எப்படி விடுவது? நான் பஞ்சபூதம் என்று நீங்கள் என்று உணர்கிறீர்களோ அன்றே உங்களது நான் அகந்தை அழிக்கப்படுகிறது. நான் பஞ்சபூதம் என்ற அகந்தை அடைய வேண்டும். நான் என்ற அகந்தை அடைய வேண்டும் என்றால் நான் பஞ்சபூதம் என்பதை நீங்கள் என்று உணர்கிறீர்களோ அன்றே அந்த அகந்தை அடையும். என் பக்கத்தில் உள்ளவரை நான் பெரியவன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அவனும் பஞ்சபூதம், நீயும் பஞ்சபூதம். ஒரு நாயும் பஞ்சபூதம், ஒரு பன்றியும் பஞ்சபூதம், ஒரு யானையும் பஞ்சபூதம், ஒரு பசுவும் பஞ்சபூதம். அத்தனையும் பஞ்சபூதம். அத்தனையும் இறைவன் இருக்கிறான். இறைவன் இல்லாத இடம் அங்கின்ற இல்லை. ஒரு கட்டையிலும் பஞ்சபூதம் இருக்கிறது. ஒரு ஒரு இரும்பிலும் பஞ்சபூதம் இருக்கிறது. ஒரு தங்க கட்டியிலும் பஞ்சபூதம் இருக்கிறது. பஞ்சபூதம் இல்லாத இடங்களே இல்லை. கடவுள் இல்லாத இடங்களே இல்லை. பஞ்சபூதத்துக்கு என்று விதிகள் உண்டு. பஞ்சபூத விதிகள் நீங்கள் தவறு செய்வீர்கள், நாம் உங்களை தண்டிக்கும். பஞ்சபூதத்தினுடைய அடிப்படை விதிகள் என்ன? பஞ்சபூதத்தின் அடிப்படை விதிகளை பற்றி என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், தீ மேல் நோக்கி எரியும். எந்த தீயை கொடுத்திருந்தால் மேல் நோக்கி எரியும். நீரை ஊற்றினால் கீழ் நோக்கி போகும். காற்று எல்லா திசைகளும் சமமாக செல்லும். இதெல்லாம் பஞ்சபூதத்தின் அடிப்படை விதிகள். திடப்பொருள் எங்கிருந்து பின்னால் தள்ளப்படும் திசைக்கு திசையில் செல்லும். தள்ளப்படும் திசை அதே திசையில் செல்லும். உந்தப்படும் விசையை நோக்கி உந்தப்படும் விசையில் போகும். இது திடப்பொருள். ஒன்றுமே இல்லாத ஒரு பரமானந்த நிலை, ஒரு ஏக்கமற்ற நிலை, ஒரு செயலற்ற நிலை ஆகாயம். பஞ்சபூதம் திடப்பொருள் மண் உந்து விசையிலே செல்லும். நீர் கீழ் நோக்கி செல்லும். தீ மேல் நோக்கி செல்லும். காற்று எல்லா திசையிலும் செல்லும். ஆகாயம் தனக்குள் எதுவும் விதிகள் இல்லாத ஒன்று ஆகாயம். கடவுள் விதிகளுக்கு கட்டுப்பட்டவர் ஆகும், விதிகளுக்கு கட்டுப்படாதவர் ஆகும். இரண்டுக்கும் உண்டு. கடவுள் எல்லா திசையிலும் அவருடைய இந்த பஞ்சபூதத்தின் கொள்கைகளை அடிப்படையாக அத்தனை கொள்கைகளும், அத்தனை இயற்கைகளும், அத்தனை உயிர்களும் படைக்கப்படுகிறது. இந்த பஞ்சபூதத்தின் அடிப்படை இல்லாமல் எந்த இயக்கமும் இல்லை. இந்த பஞ்சபூதத்தில் ஆற்றல் உள்ளது. இப்போ திடப்பொருள் எடுத்துக்கிறோம். திடப்பொருள் நிலக்கரி எடுத்துக்கிட்டால் நிலக்கரியில்
நிலக்கரியிலிருந்து அணுமின் நிலையம் உருவாக்கப்படுகிறது. திடப்பொருளாதாரத்திலிருந்து அணுமின் நிலையம் உருவாக்கப்படுகிறது. நீர் பெட்ரோலிலிருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ண மோட்டார் மூலமும் மின்சாரம் ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும். தீ அணுமின் நிலையம் தீ மூலமாக மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும். வாயு கேஸ் மூலமாகவும் நீங்கள் ஆற்றலை உருவாக்க முடியும். மின்சாரத்தை உருவாக்க முடியும். திடப்பொருளாகிய நிலக்கரியிலிருந்தும் நீங்கள் ஆற்றலை உருவாக்க முடியும். நீராகிய பெட்ரோல் டீசல் இருந்து உங்கள் ஆற்றலை உருவாக்க முடியும். தீயிலிருந்து உங்கள் ஆற்றலை உருவாக்க முடியும். வாயு கேஸ் மூலம் உங்கள் ஆற்றலை உருவாக்க முடியும். ஆற்றல் இல்லாத ஆகாயம். அப்பொழுது ஆற்றல் எங்கிருந்து தோன்றுகிறது? ஆற்றல் எங்கிருந்து தோன்றுகிறது என்றால் பஞ்சபூதத்திலிருந்து தான் தோன்றுகிறது ஆற்றல். எல்லா ஆற்றலும் எங்கிருந்து தோன்றுகிறது? பஞ்சபூதத்திலிருந்து தோன்றுகிறது. ஆற்றல் பஞ்சபூதத்திலிருந்து தோன்றுகிறது. ஒரு பாம்பை ஒரு டப்பாக்கள் அடைத்து வைத்து கண்ணாடி பெட்டிகள் அடைத்து வைத்து அதன் அருகில் கையை சொல்லிக் கொண்டு சொன்னால் கூத்தும் சீரி பாயும் சீரும். 3 நாள் ஒரு நாள் 2 நாள் சாப்பாடு போடாமல் வைத்துக்கொண்டு மறுபடியும் போனால் மெதுவாக செய்வோம். ஒரு 5 நாள் சாப்பாடு போடாமல் வைத்துட்டு ஒரு 10 நாள் சாப்பாடு போடாமல் வைத்துட்டு பாம்பு கையை தொட்டால் பாம்பு கொடுத்தாது. எங்கே போனது ஆற்றல்? ஒரு திடப்பொருளாகிய உணவு இல்லாமல் அதற்கு ஆற்றல் இல்லை. பஞ்சபூதம் தான் உயிர்களுக்கு ஆற்றல் கொடுக்கிறது. உணவு தான் உங்களுக்குள் ஆற்றலை கொடுக்கிறது. அப்போ ஆற்றல் எங்கிருந்து வருகிறது என்றால் ஆற்றலும் பஞ்சபூதத்துக்குள் அடக்கம். ஒவ்வொரு மனிதனும் சேட்டை பண்ணி கொண்டு ஆற்றலை வைத்துக் கொண்டு நான் என்ற ஆணவத்துடன் எழுந்திருக்கிறாங்க. அந்த ஆணவமே இந்த ஆற்றலை எங்கிருந்து வருகிறது? பஞ்சபூதத்திலிருந்து வருகிறது. உணவிலிருந்து நீங்கள் ஆற்றல் எடுக்கிறீர்கள். உணவு மண்ணிலிருந்து வருகிறது. ஆடை சாப்பிடுறீங்க. ஆடை எங்கிருந்து சாப்பிடுகிறது? புல்லை சாப்பிடுகிறது. புல்லை எங்கிருந்து? மண்ணில் இருக்கிறது. மண்ணிலிருந்து புல் சத்தை பெறுகிறது. சக்தி ஆற்றலை பெறுகிறது. ஆற்றல் புள்ளிலிருந்து ஆற்றலை ஆடை பெறுகிறது. ஆடையிலிருந்து ஆற்றலை பெறுகிறீர்கள். ஆற்றல் மண்ணிலிருந்து தோன்றுகிறது. மண்ணிலிருந்தும் தோன்றுகிறது. பஞ்சபூதத்திலிருந்து தான் ஆற்றல் தோன்றுகிறது. ஒரு பேட்டரி இருக்கிறது என்றால் அந்த பேட்டரி இடமிருந்து தான் கரியிடமிருந்து தான் அந்த காரணம் இடமிருந்து தான் ஆற்றல் தோன்றுகிறது. அப்போ ஆற்றல் எங்க இருக்கிறது? பஞ்சபூதத்திலிருந்து இருக்கிறது. இந்த பஞ்சபூதத்தில் இருந்து ஆற்றல் தோன்றினால் அது என்ன சக்தி? சக்தியை சொல்கிறோம். சக்தி பஞ்சபூதத்திலிருந்து என்ன தோன்றுகிறது? சக்தி தோன்றுகிறது. இந்த சக்தி இரண்டாக பிரிக்கப்படுகிறது. இந்த சக்தி யார்? பார்வதி. சிவனிடமிருந்து சொல்லிய சக்தி வேற யாரு? பார்வதி. இந்த சக்திக்கு பார்வதி. சிவனுக்கும் சக்திக்கும் போட்டி வைத்தால் யார் ஜெயிப்பார் என்றால் சிவனே ஜெயிப்பார். ஆற்றல் இல்லாத பஞ்சபூதம் உண்டு. ஆனால் பஞ்சபூதம் இல்லாத ஆற்றல் இயங்க முடியாது. ஆற்றல் உருவாகவும் இயங்கவும் பஞ்சபூதம் அவசியம். ஒரு பீசா போல பேட்டரி இருக்க முடியும். ஒரு ஆற்றல் இல்லாத பேட்டரி இருக்க முடியும். ஆனால் சக்தி திடப்பொருள் இல்லாத பேட்டரி இல்லாமல் இருக்க முடியாது. சிவன் சக்தியை அளித்தார். சம்ஹாரம் செய்து நெற்றிக்கணை திறந்து கீழே சாத்தினார், தள்ளினார். ஆனால் சிவன் இருந்தார். சிவனிடமிருந்து தோன்றுவதுதான் சக்தி. பஞ்சபூதங்களிலிருந்து தோன்றுவதுதான் சக்தி. இந்த சக்தி இரண்டாக பிரிக்கப்படுகிறது. இந்த சக்தி இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஆற்றல், மற்றொன்று உயிர். என்னை பொறுத்தவரை, ஞானிகளை பொறுத்தவரை அளவில் ஆற்றலுக்கும் உயிருக்கும் வேறுபாடு கிடையாது. உயிர் என்பதும் ஆற்றல் என்பதும் வேறுபாடு கிடையாது. உயிரும் ஆற்றலும் ஒன்றே. உயிரற்ற பொருளிடம் இருப்பதை நம் ஆற்றல் என்கிறோம். காற்றுக்கு ஆற்றல் இருக்கிறது. காற்று புயல் காற்று அடித்தால் எவ்வளவு சக்தி இருக்கிறது, அதில் ஆற்றல் எவ்வளவு இருக்கிறது. ஒரு கடல் பொங்கி எழுந்தால், சுனாமி விழுந்தால் அதுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. ஒரு மழை உருண்டு விழுந்தால் அதுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. ஒரு பூகம்பம் வந்து பிளந்தால் அந்த பூகம்பத்துக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. மண்ணுக்கு, நீருக்கு, வாயுக்கு, தீக்கு, எல்லாத்துக்கும் காட்டு தீ தோன்றினால் எவ்வளவு ஆற்றல் இருக்குது. எல்லா பஞ்சபூதத்திற்கும் அளப்பரிய ஆற்றல் இருக்கிறது. ஒரு சூரியன் எரிகிறது என்றால் எங்கோ ஆயிரக்கணக்கான மைல்களை எரிகிறது. நம்ம 31 இருக்கிறோம்.
அதனுடைய ஆற்றல்